வரும்போது அப்படி போயிடுவோம். சுடுகாடு சி போனால் அங்கே கிடக்கு. வாழை அங்கே ஏதோ பேய் வீடியோ கிடைக்குதான்னு பார்ப்போம். வரா நீ வேணா அப்படியே போ, நான் இப்படி வந்துருக்கேன். வாழை பணம் கிடக்குறா, எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளியே மக்கள் இருக்காங்களா, நம்ம போய் குளிச்சுட்டு தான் நம்ம படுக்குவோம். சரி குளிச்சுட்டு படுக்கலாம், நம்ம தொடக்கூடாது தானே. தலை குளிக்கணும் அதுவும் இல்லாமல். சரி நான் குளிப்பேன். எங்கள் அம்மாலாம் விடாது, நான்லாம் வரல. சும்மா அப்படி இப்படி வீடியோ மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன். அப்போனா டக்குனு உனக்கு தேவையான பொருள் வாங்கிக்கோ, எனக்கு தேவையான பொருள் வாங்கிக்கிறேன். ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னடா மூஞ்சி ரொம்ப நேரம் கழிச்சு தான் காமிக்கிறேன்னு நினைப்பீங்க. அங்கே செத்த படம் கிடக்குது கேஷ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனில் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டிஸ்டில் டாட்டான்னு வச்சுக்கணும். நீங்களும் இப்போ என்ஜாய் பண்ண முடியும். இப்போ ஓடுறா இருங்க வரேன். எதுவும் கிடக்கல கைஸ். வெங்காயம் 1/2 கிலோ தான் பெரிய வெங்காயம். அது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ. என்ன ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் 10 ரூபாயில இருந்துதா? வாங்குமாமா. எனக்கு 2 மேரிகோல்டு தாங்க. எங்கள் அம்மா அப்புறமா ஜிபே பண்ணான். ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்குறியா? இல்லை வாங்குறேன். ஐஸ்கிரீம் வாங்கணும். அங்கே போய் காட்டிக்க போ. அடுத்தது இதில் 2 தாங்க. டும் டும் இல்லையா பையன் எப்படி எடுத்துவாங்க எல்லாம். அம்மா கடைக்கு போவேன்னு தான் சொன்னாங்க. அப்படியே வரையாட வீட்டில் என்ன அப்புறம் சாப்பிட முடியாது. சாப்பிடுறா தோசை சாப்பாடு தான் இருக்குல்ல. சாப்பாடுக்கு நான் தான் தோசை ஊற்றிட்டீங்கணும். சட்னி என்ன எல்லாமே கரெக்டாக இருக்கு. தாங்க 2 மேரிகோல்டு, 2 பூண்டு வெடி, 2 பொடி பாக்கெட் தாங்க. 45 இட்லி பொடியா? 10 ரூபாயா? இவன் எங்கே போகிறான்? இவன் யாருமே இல்லை. ஆனால் இந்த நாய் மட்டும் பிடிக்கும். இன்னும் 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் செத்த போகிறாங்க. ஒன்று கூட வேணும். அந்தாண்ட போய் பார்த்துக்கோ. என்ன 5 ரூபாய்க்கு? இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கிக்கிறீங்க. சோம்பு திருட்டா சோம்பு புளி. நீ என்ன சொல்ற? எனக்கு 2 மேரிகோல்டு, 2 பூண்டு வெடி. மேரிகோல்டு 10 ரூபாய்டா. 10 ரூபாய். எங்கள் அம்மா அப்புறமா ஜிபே பண்ணான். இல்லை 5 ரூபாய். எங்கள் அம்மா அப்புறமா ஜிபே பண்ணான். ஆமாம், எங்கள் அம்மா அப்புறமா ஜிபே பண்ணுது. 40 ரூபா. எனக்கா ஐஸ்கிரீம் தாங்க 5 ரூபா கொடுத்துட்டு. 40 ரூபா எனக்காச்சா? சரி தாங்க. எனக்கு 5 ரூபா என்ன கொடுக்கல. நான் 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கேட்டிருக்கேன். என்ன 5 ரூபா எனக்கு தரணும். என்ன திங்கிறது 5 ரூபா கேட்ட? ஐஸ்கிரீம் வேணும். அப்படியே தேங்க்யூ. பையன் கூட பிடிக்க மாட்டேன். போலாமா? ஐஸ்கிரீம் வாங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு வாயெல்லாம் கொட்டங்க. பார்த்தீங்களா அம்மா திமிருன்ட்டு. நீங்களே வந்து இவங்கள சொல்லுங்கள். இவங்களோட கெட்ட விஷயத்த சொல்லுங்கம்மா. முன்னாடி பார்த்து போடா. என்ன எவ்வளோ பச்சை கேட்குறா? சொல்லுங்க.
ஐஸ்கிரீம் திங்கினா விட்றா காய்ஸ் இவள்கிட்ட எப்பறம் கேட்க வந்த பார்த்தீங்களா என் புத்தி செருப்பாலே வச்சுட்டு மாடணும் வாங்க போகலாம் அங்கே செத்த போன கிடக்குது இங்கே திமிரு பிடிச்ச நாய் கிடக்குது அங்கே கடையில் வந்து புறம்போக்கு கிடக்குது இந்த எல்லாத்தையும் சுற்றி நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் வாங்க போகலாம் ஏதோ ஒரு பேய் வீடியோ கிடைக்குன்னு பார்க்குறோம் ஒன்றும் கூட மாட்ட மாட்டேங்குது அம்மா காண்டாகுது வாங்க போவோம் பாருங்க நம்ம ஊடு சொல்லுங்கள் அதை தின்னு முடிச்சிட்டிங்களா அந்த கடைக்காரன்ட்டு வந்து என்ன சொல்லுங்கள் அவனே ஒரு புறம்போக்கு அதானே அடுத்தது கோவம் பிடிச்சிக்கிறேன் இரு திரும்ப சொல்லுங்கள் கோவம் கழிக்க போகிறேன் சொறி பிடிச்ச நாய் இப்படி வெளிச்சத்துக்கு வாங்க இருட்டுக்கு போனீங்கன்னா தெரிய மாட்டேங்கிறீங்க அடுத்தது மாற்றிக்கிட்டான் பப்புன்னு கோவம் ஆகாது கொலைப்பாரு அதனால அவர் கடைக்கு போக பிடிக்கல என்ன எந்த கடையில் ஐஸ்கிரீம் இல்லை ஆனால் இந்த கடையில் 10 ரூபா கோன் ஐஸ்கிரீம் இருக்குது அதுவும் இல்லாமல் அங்கே செத்த போனால் கிடக்குது கைஸ் இல்லைன்னா அங்கே போயிருப்போம் ஐஸ்கிரீமு அது இதுவும் ஆகுதுன்னு அங்கே போயிருப்போம் இல்லைங்க மேடம் பார்த்தீங்களா அவன் கடைக்கு போக பிடிக்கவே இல்லை அவன் வீடு அங்கே தான் இருக்குது பாருங்கள் வெளிச்சமாக தெரியுதா இதுதான் அவன் வீடு வர்ற கண்டு அவன் வீட்டை எரிச்சலாம் போல தோணுது புது மாடிலாம் கட்டுறான் இவன் பண்ணுற வேலைக்கு அடிச்சு சருவிலே அவன் வீடு தான் சின்னோண்டு வீடு அதனால எல்லா வீடையும் பார்த்துட்டு இப்போ தான் புது வீடு கட்டுறான் பாருங்க நம்ம வைத்தறிச்சப்பட்டோம்னா அது நம்மளுக்கே தான் ரிப்பீட் ஆகும் எங்கள் மிஸ்ஸை சொல்லியிருக்காங்க அடுத்துன்னு 10 போகிறாம போடாத நீ நல்லா இது அவன் உன்னைய 10 போகிறாம போட்டாங்கன்னா அது அவனுக்கே தான் ரிப்பீட் ஆகும்னு சொன்னாங்க அந்தமாதிரி நீங்களும் எதுவும் பண்ணாதீங்க சொல்லிட்டேன் அவர் என்ன எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சான் அதை அப்படியே வீடியோலாம் போட்டிருந்தாரு அதை பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் சொல்லுவோம் இதோட வீடியோ முடிகிறது